மகாராஷ்டிரா நந்தி கணக்கு ஐயா எல்லாருக்கும் இப்போ பிரதமர் மோடிக்கு ரத்த காவு அவனை கணக்கு க்ளோஸ் பண்ண முடியல. டெல்லி மகாராஷ்டிரா எல்லாம் பரு ஐட்டம்ல அவன். அதுக்கப்புறம் நிதியமைச்சர் ஆளுநர்களுக்கு ரத்த காவு கொடுக்காளு. அம்மம்மார் தலைவலியே கொடுக்காளு. ரத்தத்தை ஊற்றி குளிப்பாட்டினா என்ன ஆகும்? அவன் இதோட அப்படியே ஆத்மா பூரா அதோட கழிஞ்சுவோம் முக்கால் சேர்த்தியும். அடுத்தாப்புல மந்திரி இருக்கானா, எம்பி இருக்கானா, அம்புட்டுக்கு ரத்த காவு முடிஞ்சு வச்சா. அடுத்து முதலமைச்சர் பூரா டெல்லியும் தமிழ்நாடு வரைக்கும் ரத்த காவு கொடுத்தாச்சு அவன் உடம்புல முக்கால் சேர்த்தியும். அடுத்தாப்புல வார்டில் நடக்கிற எம்பி எம்எல்ஏ எல்லாம் அடையக்க ரத்த காவு கொடுத்து டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அடிக்காளு உடாலப்பட்ட மாநிலத்தில். அடுத்தாப்புல சுடுகாட்டு வச்சு இவங்களை பூரா எரிக்காங்க, தூக்கி வச்சு எரிக்காங்க. மொட்டன்னு யமதர்ம பூதத்தை அரைக்க சட்டி வறுப்பு எல்லாம் எரிக்காங்க. அடுத்தாப்புல கொல்லி வைப்பு. இதோட டெல்லியிலேருந்து அரசியல்வாதி பூரா பேருக்கும் குடும்பம் வரைக்கும் கொல்லி வைக்காங்க. கொல்லி வச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு குடும்பமே. இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக கொல்லி வச்சு எரிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. இனிமேல் வரலாறாது தலைவர் தாவேக்காவும் வச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. எல்லாம் தமிழ்நாடு முடிஞ்ச மாதிரி, தமிழ்நாடு கணக்கு முடிஞ்ச மாதிரி டெல்லி வரைக்கும் மாநிலம் பூரா இப்படியே எரித்து இன்றைக்கி இன்னும் 13 நாளைக்கு அடிச்சுக்கிட்டார் கடவுள். முக்கால் சத்தியம் நீதிமான். எல்லா கணக்கு அடிக்கிற சுடுகாட்டுக்கு எரிப்புக்கு கிளியராக போயிடுவான். இன்னும் அடுத்து பருவட்டம் பூரா போயிடுவான். இந்த கணக்கு அவனுங்களுக்கு அரசியல்வாதிக்கு ஒட்டுமொத்தமாக இருக்கவனுக்கு ரத்த காவு ஒன்று அவன் உடம்புல இருக்கும். என்ன நேரம் போவான்னு தெரியாது சுடுகாட்டு எரிப்புக்கு. அதான் சுடுகாட்டு எரிப்பு. அடுத்து கொல்லி வைப்பு. அவன் குடும்பமே கொல்லி வைக்கும். ஏற்கனவே டெல்லியில் பிரதமர், நிதியமைச்சர், ஆளுநர் எல்லாம் முண்டப்பனா கிடக்கான். அது சீக்கிரமாக சோழி முடிஞ்சுவோம் முக்கால்